ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம மோகன்லாலோட நடிப்புல நம்ம "திருஷ்யம்" படத்து அளவுக்கு ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவியா வெளியாயிருக்க தொடரும். அந்த படத்தோட கதை தாங்க கேட்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோகன்லால் ஒரு கார் வச்சிருப்பாரு. அந்த கார் தான் அவருக்கு உயிரு. அது மூலியமா ஒரு டாக்ஸி டிரைவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவர் சென்னை போயிட்டு வரும்போது, அவரோட கார்ல கஞ்சா கடத்தினதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அந்த காரை வச்சிருக்காங்க. எப்படியாவது எஸ்ஐட்ட பேசி அந்த காரை வாங்கிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் குடுக்கவே மாட்டேங்கும்போது, அங்க இன்ஸ்பெக்டர்ட்ட கையில கால்ல விழுந்து அந்த காரை எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. ஆனா, அதுக்கு முன்னாடி என்னைய ஒரு கல்யாணத்துல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும், அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஏறி அந்த கார்ல போகும்போது, அடுத்தடுத்து நம்ம மோகன்லால் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில நடக்குது. அதனால அவரோட மொத்த வாழ்க்கையுமே மாறிருது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நண்பா. உண்மையிலே "திருஷ்யம்" அளவுக்கு ஒரு தரமான ஃபேமிலி மூவி, கிரைம் த்ரில்லர் மூவின்னு தான் நான் இந்த படத்த சொல்லுவேன். நண்பா, உங்களுக்கு இந்த மாரி கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே நம்மளுக்கு கேரளால நடந்த நிலச்சரிவ காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் மீட்பு பணிய செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு ஜீப்புக்குள்ள இருந்து ஒருத்தர காப்பாத்திட்டு, எதிர்பாராத விதமா அந்த ஜீப்புக்குள்ள பார்த்தோம்னா, "சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த, மொத்த போலீஸ் டீமும் அந்த ஜீப்புக்குள்ள என்னன்னு சொல்லி பார்க்கறதோட, அந்த சீன அப்படியே கட் பண்றாங்க. இங்க நம்ம மோகன்லாலோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அவர இங்க எல்லாரும் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க. அவருக்கு அழகான ஒரு குடும்பம், அவரோட மனைவி, காலேஜ் படிக்கிற பையன், அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு. அந்த கார்னா அவருக்கு உயிரு. வேற யாரையும் ஓட்டவும் விட மாட்டாரு, தொடக்கூட விட மாட்டாரு. தூசி படாம அந்த அளவுக்கு சுத்தமா பார்த்துட்டு இருக்கவரு, அந்த காரை வச்சு தான் நம்மளுக்கு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்கள சவாரி ஏத்தி இறக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவர் சென்னையில பாரதி ராஜாட்ட சினிமால நடிக்கிற ஃபைட்டரா வேலை பார்த்திருப்பாரு. அவரோட மாஸ்டர் பாரதி ராஜா ஃபோன் அடிக்கிறாரு. "டேய் பென்ஸ், எப்புட்றா இருக்க? உன்னைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இடையில வந்துட்டு போடான்னா" "கண்டிப்பா வர்றேன் மாஸ்டர்னா" அங்க இருக்க நம்ம இளவரசன வாங்கி பேசுறாரு. அவரோட ஒய்ஃப் பேரு லலிதா. "டேய் லலிதா, பவி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லி சொல்றா. கண்டிப்பா ஒரு தடவ அவங்களையும் கூட்டிட்டு வாடான்னு" சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நம்ம பவியோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்கன்னு சொல்லிட்டு, வீட்ல தடபுடலா விருந்து சாப்பாடு அவங்க ஒய்ஃப் லலிதா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவரோட ஃப்ரெண்டு வாசல்ல நின்னு ஹாரன் அடிச்சுட்டே இருக்காரு. "என்ன விஷயம்? எதுக்காக அவன் நின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான்னா?" "லைட்டா" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, "சரக்கு அடிக்கிறதுக்கா? போயிட்டு வா" அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இவரும் அவரோட ஃப்ரெண்டோட ஒயின் ஷாப்ல போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறதுக்கு சரக்கு வாங்கிட்டு இருந்தா, எதிர்பாராத விதமா இவரோட கார் கிராஸ் ஆகுறத பார்க்குறாரு. "டேய், என்னோட கார் இங்க எங்கடா கிராஸ் ஆகுது?" அப்படின்னு அவசர அவசரமா வண்டி எடுத்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு போனோம்னா, நம்ம பவியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் கார் எடுத்திருப்பாங்க. பவி கத்துறாரு, "டேய் வேணாம்டா, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொன்றுவாருடா, மரியாதையா வண்டிய நிப்பாட்டுறான்னா." "டேய், வண்டி நிப்பாட்டுறதுக்கு தான்டா நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா ரோட்ல இருக்க கல்லுல மோதி வண்டிய ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. கோவத்துல டக்குனு மோகன்லால் இறங்கி அவரோட பையன் பவிய ஒரே அறையா அரைஞ்சே புடுறாரு. வண்டிய நேரா ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போய் விட்டோம்னா, "அண்ணே பம்பர் எல்லாமே புதுசா மாத்தணும். நாளைக்கு தானே வண்டி ரெடி ஆகும்ன்னு" சொல்லிட்டு அங்க உள்ள மெக்கானிக் சொன்னா, இவருக்கு பையன அடிச்சிட்டோம்ன்னு சொல்லிட்டு மனசு கேட்கல. திருப்பி திருப்பி ஃபோன் அடிச்சா, பவி கோவத்துல அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. "ஏய் சாரிடா, கோவத்துல அடிச்சிட்டேன்டா, ப்ளீஸ்டா, ஃபோன் அட்டெண்ட் பண்றா, எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி இவரு வாய்ஸ் மெசேஜா போட்டுட்டு இருக்காரு. ஆனா அத கேட்டாலுமே பவி கோவத்துல அட்டெண்ட் பண்ணாம அப்படியே ஃபோன வச்சுடுறாரு. நம்ம மோகன்லாலுக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து இளவரசர் ஃபோன் அடிக்கிறாரு. "என்ன மாஸ்டர் நம்பர்லேருந்து ஃபோன் அடிச்சிருக்கேன்னு" கேட்டா, "நம்ம மாஸ்டர் தவறிட்டார்றா" அப்படின்னு சொன்ன உடனே, இவரால தாங்க முடியாம டக்குனு வீட்ல போய் பேக் எடுத்துட்டு அவர் சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போய் அவரோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம்னா, இங்க இருக்க அவரோட ஃப்ரெண்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. "ஏய் என்னடா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போற? நான் வீட்டுக்கு போணும்டான்னு" சொன்னோம்னா, அங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு, நம்ம பென்ஸ் மிரண்டு போயிறாரு. அவரோட கார் அங்க நிக்குது. "டேய் என்னடா ஆச்சு? என் கார் ஏன்டா இங்க நிக்குதுன்னு" பதறிட்டு போனோம்னா, அப்பதான் நம்மளுக்கு நடந்தத சொல்றாங்க. அங்க இருக்க மெக்கானிக்கு இவரோட கார் எடுத்துட்டு நைட்டு போகும்போது, போலீஸ் இவர புடிச்சிருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா, கஞ்சா அடிச்சிருந்தப்ப போலீஸையே அடிச்சுட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிட்டான். அதனால கோவத்துல அந்த எஸ்ஐ கார கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிட்டாரு. நம்ம மோகன்லாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போய் கெஞ்சுறாங்க. "சார், அவன எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிடுறோம் சார். தயவுசெய்து எங்க கார மட்டும் குடுத்துருங்க சார்ன்னா." "இங்க பாத்தியா என் முகத்துல காயத்த? அவன் கஞ்சா போதையில அடிச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். உன் கார்ல கஞ்சா இருந்திருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல உன் கார எடுத்துற முடியாது. வேணும்னா அவன கொண்டு வந்து ஒப்பட. அதுக்கப்புறம் உன் கார விடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்" அப்படின்னு கோவமா திட்டி விட்டுறாரு. இவரு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் அந்த எஸ்ஐ பேரு பென்னி கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அந்த மணிங்கிற மெக்கானிக்க தேடி போனோம்னா, அவன் எங்க போய் தலைமறைவானானே தெரியல. தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடைக்கல. அங்க ஊர்ல இருக்க அரசியல்வாதி எல்லாரையும் கூட்டிட்டு போயி, நம்ம பென்ஸ் ரெடி பண்ணி பேசுறாரு. உள்ள போய், "சார் பார்த்து ஏதாவது பண்ணுங்க சார், செய்யுங்க சார். என்ன வேணுமோ செஞ்சிடலாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம்னா,
கரெக்டா இங்க வெளிய நம்மளுக்கு பென்னி பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு கத்திட்டு ஓடியாடுறாரு. "டேய் என்ன தைரியம் இருந்தா நீ கார்ல கைய வைப்ப. இது என்ன உன் வீடு நினைச்சியா? கேரேஜ் நினைச்சியான்னு?" பார்த்தா, அங்க நம்ம மோகன்லால் சும்மா இருக்காம கார் தூசியா இருக்கேன்னு தண்ணி எடுத்து துடைச்சிட்டு இருக்காரு. "சார் என் கார நீங்க இவ்வளவு கொடுமையா நிப்பாட்டியிருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? கார துடைச்சு கிளீன் பண்ண தானே செஞ்சேன்." அப்படின்னா, "உன் கார் அந்த அளவுக்கு முக்கியம்னு நினைச்சியா? உன் கார நான் ஸ்கிராப்புக்கு விட மாட்டேன். என்னைய மீறி நீ எப்புட்றா இந்த கார் எடுக்குறேன்னு பார்க்குறேன்டா, செய்றேன்டான்னு" சொல்லிட்டு கோவமா கத்திட்டு, "மரியாதை இங்கேருந்து எல்லாரும் போங்கடான்னு" திட்டி விட்டுறாரு. இங்க வீட்டுக்கு வந்தோம்னா, அதையே நினைச்சுட்டு நம்ம பென்ஸுக்கு தூக்கமே வராம இருந்தா, அவங்க ஒய்ஃப் லலிதா கேட்குறாங்க. என்னதான் பிரச்சனைன்னா, "இல்ல அவன் பாட்டுக்கு ஸ்கிராப்புக்கு விடுவேன் செய்வேங்கிறான். எனக்கு அது வேற மனசு சங்கடமா இருக்கு. பையன்ட்ட பேசினியா?" அப்படின்னா, பேசினேன். கார் என்னாச்சு செஞ்சுச்சுன்னு" கேட்டான். "அவன் அங்க ஹாஸ்டல்ல தான் இருக்கான் பசங்களோட. அவன் நீ இருக்கப்ப வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் கோவமா தான் இருக்கானா. எனக்கு மனசு கேட்கல. அந்த ஆள் பாட்டுக்கு கார ஏதாவது பண்ணிருவானோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. நான் எதுக்கும் போய் என் கார பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, அங்க நைட் நேரத்துல கிளம்பி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க இருக்க கான்ஸ்டபிள்ட்ட கேட்குறாரு, "சார் எப்படியாவது பேசி என் கார வாங்கி குடுங்கன்னு" கேட்டோம்னா, "ஏய் நம்ம சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் சார் வந்துட்டாரு. நீ வேணா அவர்ட்ட போய் பேசி பாரு. உனக்கு ஏதாவது சாதகமா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு" சொன்னோம்னா, நம்ம பென்னிக்கு தெரியாம நேரா ஜார்ஜ் சார போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே, "வாங்க என்ன விஷயம் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, "சார் என் கார எடுக்கணும் சார், செய்யணும் சார். என் கார் தான் சார் என் உயிரு. அத வச்சு தான் சார் என் பொழப்பு ஓடிட்டுருக்கு. அத என்னால விட்டுட்டு இங்கேருந்து போகவே முடியல சார்ன்னு" சொல்லிட்டு ஒரு மாரி கண்ணு கலங்கி பேசுனோம்னா, "என்ன பிரச்சனை? என்னதான் கேஸ்?" அப்படின்னா, "சார் என் கார வச்சு நான் எந்த தப்பும் பண்ணல சார், செய்யல சார். பென்னி சார் தான் சார் அரெஸ்ட் பண்ணி இப்படி வச்சிருக்காருன்னா." "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பென்னிட்ட சொல்லி நான் கார வாங்கி தரேன். அவ்வளவுதானே. வா நீ" அப்படின்னு வேகமா பென்னிட்ட கார் சாவிய குடுன்னு சொல்லி கேட்குறாரு. "சார் கண்டிப்பா என்னால குடுக்க முடியாது சார். செய்ய முடியாது சார்ன்னா." "யோவ் நான் இன்ஸ்பெக்டர் கேட்கிறேன். குடியா, கார் எடுத்து வெளிய விடியா" அப்படின்னா, வேகமா நம்மளுக்கு கார் எடுக்கிறதுக்காக பென்னி போனா, "சார் ப்ளீஸ் சார் என் கார வேற யாரும் நான் ஓட்ட விட மாட்டேன் சார், செய்ய மாட்டேன் சார். நான் வெளிய இருக்கிறேன் சார், செய்றேன் சார்ன்னு" நம்ம பென்ஸ் கெஞ்சிட்டாரு. "போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்னிய கார் எடுத்துட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி நிப்பாட்டினா, நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "கார் சாவி அவன்ட்ட குடியான்னு" சொன்னோம்னா, "சார் காலையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது சார்ன்னா." "யோவ் சொன்னா கேளியா, கார் சாவி அவன்ட்ட குடியா" அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம பென்ஸ் கிளம்புறாரு. கரெக்ட்டா வீட்லருந்து ஃபோன் வருது. "எம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கார் சாவிய வாங்கிட்டேன். ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுக்க போனா, நம்ம ஜார்ஜ் சாரு, "ஏய் ஒரு நிமிஷம் பென்ஸு. ஒரு முக்கியமான வேலை. ஒரு சின்ன ரைடு மட்டும் வெளிய போயிட்டு வரணும். போயிட்டு வரலாமா?" அப்படின்னு கேட்டா, "ஆ ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். போலாம் சார்ன்னா." "அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இதுல இருக்க சுதீஷ்ங்கிறவன் வீட்ல கல்யாணம். அதுக்காக போணும். பென்னி நீயே வா கார்ல ஏறு. நம்ம நேரா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். கொஞ்சம் என்னைய டிராப் பண்ணிரு" அப்படின்றாரு. அங்க நேரா சுதீஷோட வீட்டு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "வா சரக்கு அடிக்கலாம் செய்யலான்னு" நம்ம ஜார்ஜ் சார் கூப்பிட்டா, "இல்ல சார் வண்டி ஓட்டணும் செய்யணும். வேணாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வெளியவே நிக்கிறாரு. இவங்க ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, திருப்பி கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்ணணும்னு சொன்னதுனால இவர் அப்படியே அங்கேயே அசந்து தூங்கிட்டாரு. டக்குன்னு நம்ம பென்னி வந்து எழுப்பிட்டு, "ஏய் என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரி உடனே கிளம்பணும்னா." "சார் இந்த ஒரு நிமிஷம் சார் மூஞ்சிய கழுவிட்டு வரேன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா மூஞ்சிய கழுவிட்டு அங்கேருந்து கிளம்புனா, "சார் கிளம்பலாமா சார்? நேரா கொண்டு போய் வீட்ல விட்டா போதும்ல சார்ன்னா." இல்ல. நம்ம சுதீஷ்க்கு பக்கத்துல ஒரு ஃபார்ம் இருக்காம். அதுக்கு மட்டும் போயிட்டு போகணும்" அப்படின்னா, "சார் இது இங்கேருந்து தூரம்னா." "ஏய் நானே அடுத்த வாரம் ரிட்டயர் ஆகப் போறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போறேனே. வாயா கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சுதீஷையும் கூப்பிட்டுட்டு பையில நெறைய சரக்கையும் எடுத்துட்டு நம்ம பென்னி எல்லாரும் கிளம்புறாங்க. மலைப்பாதையில ரோட்ல போய்க்கிட்டே இருந்தோம்னா, அங்க மலைக்கு மேல ஏதோ திருவிழா நடக்கிற மாரி இருக்கு. நம்ம சுதீஷ்ட்ட கேட்குறாரு, "ஏய் இந்த லெஃப்ட்ல ஒரு சின்ன பாதை போதே, இது வழியா போனோம்னா அங்க திருவிழாக்கு போயிரலாமான்னு" கேட்டா, "இல்ல சார் எனக்கு தெரியல சார்ன்னா." "என்னய்யா இது கூட தெரியலங்கிற? ஏய் லெஃப்ட்ல அப்படியே வண்டிய விடுன்னா." "சார் அது வந்து மண் பாதை. அதுல வந்து கார் போணுச்சுன்னா அவ்வளோதான் மாட்டிக்கோ செஞ்சுக்கோம்னா." "சொல்றத கேளுய்யா, அதெல்லாம் கார் போகும்யா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வண்டிய விடுயான்னா." வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம மோகன்லால் வண்டிய ஓட்டிட்டு போறாரு. பாதை ஃபுல்லாவே ரொம்ப கரடு முரடா இருக்கு. வழியில தண்ணியெல்லாம் கிடக்கு. "சார் இதுலலாம் வண்டி மாட்டுனுச்சுன்னா போச்சு சார்ன்னா." "நீ போயா சொல்றத கேளுயான்னு" போயிட்டு இருந்தோம்னா, இன்னும் 2, 3 கிலோமீட்டர் தானா, "சார் இதுக்கு மேல வண்டி போகாது சார். வேணும்னா நீங்க ஒரு ஜீப் வச்சுக்கோங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிடுறாரு. நம்ம பென்னி சொல்றாரு, "ஏய் நீ போலீஸ்காரவங்கட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி தெரியுமா? எங்கள்ட்ட இவ்வளவு தூரம் திமிரா பேசுற செய்றேன்னா." "ஜார்ஜ் சாரே, ப்ளீஸ் சாரே உங்களுக்கு தான் சிச்சுவேஷன் புரியுதுல்ல. நீங்களாவது சொல்லுங்க சாரேன்னா." நம்ம ஜார்ஜ் பயங்கரமான ஒரு குண்டத்துக்கு போறாரு. இன்னைக்கு சுதீஷோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஆனா, அதுல என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னா, நம்ம சுதீஷோட தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையன விரும்பியிருக்கா. அவன்ட்ட சரி லவ் பண்ணா செஞ்சா, சரி பேசாம விட்டுட்டு, அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, அங்க தான் ஒரு பிரச்சனை என்னன்னா, அவன் இவன் தங்கச்சியோட பழகுனத ஃபோன்ல வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு, வீடியோவ காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான்.
மிரட்டினா அப்பா இவனோட அப்பா போய் அந்த பையனை போய் பார்த்து பேசுறப்ப ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இவன் வந்து என் காலில் விழுந்து ஐயா சாமி என்னை காப்பாத்துங்கங்கிறான். போலீஸ்காரனுக்கு போலீஸ்காரன் தானே ஹெல்ப் பண்ணணும். அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதனால அவங்க அப்பா செஞ்ச சின்ன தப்பை மறைக்கிறதுக்காக அந்த பையனோட டெட் பாடிய இப்போ உன் கார்ல ஏத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா, நம்ம பென்ஸ் மிரண்டு போயிறாரு. என்னது டெட் பாடியாவா அப்படின்னு பதறி போய் வேகமா இறங்கி அவர் கார் டிக்கியை ஓபன் பண்ண போனா புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. மரியாதையா சொல்றதை கேளு. இந்த விஷயத்துல நீ இதுக்கு மேல தலையிடாம அமைதியா இருந்தேனா உனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இருக்காது. இல்ல நீ நினைக்கிறதுக்கு மேல கொடுமையான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு மிரட்டுறாங்க. கார் சாவியை வாங்கி பென்னி வண்டிடுறா அப்படின்னு பென்னிட்ட கொடுத்தோம்னா அவங்க காரை ஓட்டிட்டு போய் நடு காட்டுல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த சாக்கு மூடைய கீழே இறக்குனா இவர் அப்படியே மிரண்டு போய் கார்லயே உட்காந்துருக்காரு. தூக்கிட்டு போகும்போது மட்டும் பாக்குறாரு அந்த பையனோட கால் மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவர் அப்படியே மிரண்டு போய் உட்காந்துருந்தோம்னா அங்க காட்டு பாதையில ரெகுலரா லோடு எடுத்துட்டு வர்ற வண்டி ஏய் எவன்டாவன் பாதையில வண்டியை நிப்பாட்டி இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சா நம்ம பென்ஸ் மிரண்டு போய் கார்க்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்க டார்ச் அடிச்சு பாக்குறாங்க எவன்டாவன் காருக்குள்ளே பதுங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டேவும் வண்டியை வளைச்சி எடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே வண்டி சேறு சகதியோட இருக்கு. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா நம்ம லலிதா கேக்குறாங்க, யோ என்னையா ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சுன்னா எனக்கு தலை வலிக்குது, தயவுசெய்து பெட்டி மட்டும் போட்டு கொண்டு வானா. இவங்க வீட்டுல நாய் வளர்ப்பாங்க. அந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா அந்த காரையே சுத்தி சுத்தி வருது. டிக்கியவே பார்த்து பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால வேகமா போய் அதை சூன்னு சொல்லி விரட்டிட்டு டிக்கியை திறந்து பார்த்தா அதுல ரத்தமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸும் இருக்கு. அந்த பர்ஸை எடுக்கிறாரு. அந்த பர்ஸும் ரத்தமா இருக்கு. டக்குன்னு இவங்க ஒய்ஃப் லலிதா வந்தா டபக்குன்னு அந்த பர்ஸை உள்ளேயே போட்டுட்டு லாக் பண்ணிடுறாரு. அப்படியே போய் வீட்டுக்குள்ள குளிச்சுட்டு வேகமா நம்மளுக்கு காரை எடுத்துட்டு போய் ஆத்துல நிப்பாட்டி ஃபுல்லாவே காரை வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் பிள்ளைங்களை ஸ்கூல் கூட்டிட்டு போய் சவாரி டிராப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கண்டினியூஸா நம்ம எஸ்ஐ பென்னி போனை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இவர் போனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. இங்க ஸ்டேஷனுக்கு மறுபடியும் பென்ஸை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து உட்காந்துருந்தா நம்ம ஜார்ஜ் கேட்குறாரு, என்ன பென்ஸு ஒரு இன்ஸ்பெக்டர் நான் ஃபோன் அடிச்சா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியானா? இல்லை சார் ஃபோன் ரிங் வந்தது, சவுண்டு கேட்கல, செய்யலைன்னா அடுத்து நம்ம பென்னியும் உள்ள வராரு, டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு இனிமேல் நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்கணும், ஃபோன் அடிச்சா அட்டன் பண்ணணும், இப்போ தான் நம்ம எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டோம்ல, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்கிறத கேட்டுனட, தேவையில்லாமல் நீயா ஏதாவது முடிவெடுத்தேன்னா உன்னைய மட்டும் இல்லை உன் குடும்பத்தோட சேர்த்து எரிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஜார்ஜ் மிரட்டுறாரு. அதே மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம பென்ஸ் இந்த டெட் பாடியை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்கள கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஜார்ஜ் கேட்பாரு, அது என்னையா இந்த கார் மேலே உனக்கு இவ்வளோ உயிர்ன்னு கேட்டோம்னா, அது வேற ஒன்றும் இல்லை சார், நான் முன்னாடி சென்னையில் ஃபைட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் கூட நடிச்சிட்டு இருந்த கூட்டாளி என் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னையை தள்ளி விட்டுட்டு ஜஸ்ட் மிஸ்ல அவர் உயிரை இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்க வேண்டாம், நீயே மனசு சங்கடப்பட்டுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டர் தான் இந்த காரை வாங்கி கொடுத்துட்டு என்னை இங்கே அனுப்பி விட்டாரு. என் மாஸ்டர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, யோ அதனால தான் இந்த கார் உனக்கு இவ்வளோ தூரம் உயிரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே வீட்டுக்கு நம்ம பென்ஸ் அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டில் கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம லலிதா கேட்குறாங்க, எங்களுக்கு எல்லாமே நீ தான், ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தால் செய்யாமல் இருந்தேன்னு நாங்கள் பயப்படுவோமா, செய்ய மாட்டோமா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் அட்டன் பண்ணி எங்களுக்கு சொல்ல வேணாமான்னு கேட்டால், எனக்கு அதான் பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு கோவப்பட்டோம்னா, பென்ஸு ஏன் கோவப்படுற, என்னதான் நடந்துச்சு, உண்மையை சொல்லு, உன்னோட அந்த சட்டையில் பார்த்து ரத்தக்கரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா இவர் வேவேமா டக்குன்னு வெளியே போயிட்டு அந்த சட்டையை எடுத்து எரிச்சே போடுறாரு. அன்னைக்கு மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 2 நாளாக பவிட்ட இருந்து நம்மளுக்கு ஃபோனும் வரல அப்படிங்கிறது. ஃபோன் எடுத்தாலும் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்டலுக்கு போய் விசாரிக்கிறாரு. ஹாஸ்டல்லையுமே இல்லையே, பவி வரலையே, அன்னைக்கு ராத்திரியே கிளம்பிட்டானே அப்படின்றாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா காலேஜில் அட்டனன்ஸை பார்த்தாலும் பவியோடது ஆப்சென்ட்ல இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இவர் பதறி போய் சரி வேறு வழியே இல்லை ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி போனோம்னா நம்ம ஜார்ஜ் நடந்ததை கேட்டுட்டு நம்ம பென்ஸுக்கு ஆறுதல் சொல்றாரு. இது ஒரு பெரிய விஷயமா, நீ நானும் ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டோம், நீ எங்களுக்காக ஒரு உதவி செய்யும் போது நாங்கள் உங்களுக்காக பண்ண மாட்டோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நடந்ததை அப்படியே கம்ப்ளைண்டாக எழுதி கொடு, அவன் எங்கே இருந்தாலும் உடனே நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அவர் அனுப்பி விட்றாங்க. அவர் இங்கே கம்ப்ளைண்ட்டில் எழுதி கொடுக்குறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி அவன் ஹாஸ்டல்லேருந்து வெளியே கிளம்பியிருக்கான். ரெட் கலர் பல்சரில் தான் அவன் கிளம்புனான், ஆனால் வீட்டுக்கு சேரல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இங்கே காரில் கிளம்பி வெளியே போனோம்னா நம்ம பென்னி சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பென்ஸு, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது
அங்க நம்ம பென்ஸ் பார்க்குறாரு. அதே மாரியே ரெட் கலர் பல்சர் அங்க நிக்குது. சார் அங்க நிக்கிற வண்டி என் பையன் வண்டி மாரியே இருக்கு சார். செய்யுது சார்ன்னா, பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. பென்ஸு நீ கிளம்பு பென்ஸு. அந்த வண்டி 3 மாசம் 4 மாசமா இங்கேயே தான் நிக்குது. எந்த வண்டிய பார்த்தாலும் உன் பையன் வண்டின்னு சொல்லி நெனச்சுட்டு புலம்பாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன் பையன சீக்கிரமே நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா நம்ம பென்ஸுக்கு மனசே ஆறல. வேகமா நம்மளுக்கு வண்டி எடுத்துட்டு வந்து, அவரு வண்டிய கிளீன் பண்ணும்போது அந்த பர்ஸ டக்குன்னு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதருக்குள்ள தூக்கி போட்டுருப்பாரு. அங்க வந்து அந்த புதருக்குள்ள இருந்து அந்த பர்ஸ் எடுத்து பார்த்தா, அப்படியே கதறி அழுகுறாரு. உள்ள இருக்கிறது பவியோட ஃபோட்டோவும், இவங்க ஃபேமிலி ஃபோட்டோவும். அந்த பர்ஸ் பவியோட பர்ஸுங்கிறது தெரிஞ்ச உடனே இவரால தாங்க முடியல. அப்ப நம்ம பையன தான் இவங்க கொன்னு போட்டுருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து கதறி அழுகுறாரு பாத்ரூம்ல. கொய்யால செம்ம நடிப்பு. அவங்க ஒய்ஃப் லலிதா வெளிய இருந்து கத்துறாங்க. "பென்ஸ் என்ன பண்ற? வா ஹாஸ்டல்ல போய் நானும் வரேன். விசாரிச்சுட்டு வருவோம். என்னன்னே தெரியல. எனக்கு ஏதோ பயமா இருக்கு செய்யுதுன்னா." இவர பார்த்தாலே சொல்ல முடியாம அப்படியே கண்ணு கலங்கிட்டு, அங்கருந்து வண்டி எடுத்துட்டு வெளிய கிளம்புறாரு. நேரா பார்த்தீங்கன்னா, இங்க சுதீஷோட வீட்டுக்கு தான் வந்து நிக்கிறாரு. இந்நேரத்துல யார் என்னைய பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு, சுதீஷ் அந்த மலையிலேயே வெளிய வந்து பார்த்தா, அங்க நிக்கிறது நம்ம பென்ஸு. "ஆமா, மரியாதையா உண்மைய சொல்லுங்க. அன்னைக்கு யார கொலை பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா?" "பென்ஸு அனாவசியமா எதுவும் பேசாத. நீ என்ன கேட்கிறேன்னே எனக்கு தெரியல. நீ மொத இங்கேருந்து கிளம்பு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னா, மரியாதையா உண்மைய சொல்லு. என்ட்ட மறைக்காதன்னு" சொல்லி சொன்னோம்னா, "அதான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலான்ட்டு" அங்கருந்து சுதீஷ் கிளம்பிடுறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மழை அதிகமா இருந்ததுனால, கேரளால அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச மாரி நம்மளுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. மலை சரிவாகி மொத்தமா அந்த ஏரியாவே அடிச்சு நம்மளுக்கு காலி பண்ணியிருக்கு. அப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச மாரி, இவிங்க காப்பாத்திட்டு இருக்கும்போது ஜீப்புக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லி கத்திட்டு பார்த்தா, மொத்த போலீஸும் வந்து பாக்குது. அங்க ஏற்கனவே இவங்க சாக்கு மூடையில கட்டி புதைச்சிருந்தது. மண் சரிவுல அடிச்சுட்டு வந்து இங்க அந்த ஜீப்புக்குள்ள மாட்டியிருந்திருக்கும். அத இங்க டிவி மீடியா ஃபுல்லாவே பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரையோ ஒரு ஆள கொன்னு புதைச்சிருக்காங்க. 4 நாள் ஆச்சு. பாடி வந்து அழுகுன நிலையில கிடைச்சிருக்கு. அது யாருங்கிறத போஸ்ட்மார்டம் பண்ணா தான் தெரியும் செய்யுன்னு சொல்லிட்டு, இங்க பேப்பர் மீடியா ஃபுல்லா வந்தா, அத பார்த்துட்டு இங்க பென்னி மிரண்டு போயிட்டு வேகமா இங்க ஜார்ஜ்ட்ட சொல்றாரு. "சார் எனக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்குது சார். என்ன பண்றதுன்னே தெரியல செய்யல. இப்படி அந்த பையனோட டெட் பாடி இங்க கிடைச்சிருக்கு." உடனே நான் இங்க சதீஷ்க்கு ஃபோன் அடிச்சோம்னா, அவன் ஃபோன் வேற நாட் ரீச்சபிள் சார். கடைசியா யார் வந்து பார்த்துட்டு போனாலும், யாரோ ஒரு ஆள் நைட் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். கண்டிப்பாக அது பென்ஸா தான் இருக்கும். பென்ஸுக்கும் சுதீஷ்க்கும் என்ன சார் சம்மந்தம்னா, "ஏய் ஒண்ணும் பதறாத. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அங்க போஸ்ட்மார்டம் நடத்துனாங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு எல்லா மிஸ்ஸிங் கேஸையும் தான் நோண்டுவாங்க. ஆமா, இவன் பையனோட மிஸ்ஸிங் கேஸ் இருந்துச்சு. அவன் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டோம்னா, அது அவனோட அம்மாவும் தங்கச்சியும் ஹாஸ்டல்ல தான் போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சார். சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேரா நம்ம ஜார்ஜ் இங்க நம்ம பென்ஸ் வீட்டுக்கு வராரு. "என்ன சார் விஷயம்? இந்நேரத்துல வந்திருக்கீங்கன்னா?" "ஆமா, பென்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்ககிட்ட விசாரிச்சா, தெரியல சார். அவரோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னா." "அவரோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்டா, ஆமா பென்ஸ் எப்ப கடைசியா ஃபோன் அடிச்சான்னா, தெரியல சார். அவரோட ஃபோன் நைட்லேருந்து நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. எங்க போனாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல." அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்க பென்ஸோட நண்பர கூப்பிட்டுட்டு சொல்றாரு, "அது வேற ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு இந்த பென்ஸோட மில்லு சாக்கு இருக்கு இல்லையா? அந்த சாக்குல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. பென்ஸுக்கும் அவன் பையனுக்கும் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? செஞ்சுச்சான்னா?" "சார் ஏன் சார் அப்படிலாம் கேட்குறீங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். செய்யாது சார்ன்னா." "இல்ல எங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அந்த பாடிய வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் பென்ஸ கூப்பிடுறதுக்காக வந்தோம். நீங்க யாராவது வந்து பார்த்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி குடுத்தீங்கன்னா பரவால்ல." அப்படிங்கிறாங்க. அத கேட்ட உடனே அவரும் கதறி அழுகுறாரு. அவங்க அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா அவங்க அதுக்கு மேல அழுதுகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம சுதீஷ காட்டுனா, அங்க நம்ம பென்ஸ் விசாரிக்கிறாரு. "மரியாதையா உண்மைய சொல்லுங்க. என் பையன் எங்கடா? அவனுக்கு எதுவும் ஆகலைன்னு மட்டும் சொல்லிருங்கடா. அது மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம பென்ஸ் கிட்ட இவர் ஒரு உண்மைய போட்டு உடைக்கிறாரு. "பென்ஸ் நீ நினைக்கிற மாரி அந்த சாக்கு மூடையில இருந்தது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அங்க கார்ல வரும்போது தான் திடீர்னு என் தங்கச்சி, எங்க அப்பாவெல்லாம் இழுத்து இவர் ஒரு கதைய சொன்னாரு. என்னால இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்து பேச முடியாது. அதனால எது சொன்னாலும் ஊ ஊன்னு சொல்லி தலையாட்டினேன். சத்தியமா சொல்றேன். நீ அப்படி எப்ப அதிர்ச்சியானியோ, அதே மாரி தான் நானும் அதிர்ச்சியானேன். அந்த கார்ல டெட் பாடி இருந்தது. அந்த காருக்குள்ள இருந்த பையன் யாருங்கிறது எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாதுங்கிறாரு." இவரோட விரல அப்படியே நம்மளுக்கு கொறடா வச்சு ஒடிச்சா, அப்பதான் சைடுல பார்க்குறாரு. நம்ம சுதீஷ அவரோட ஃபோன ஆன் பண்ணி கரெக்ட்டா ஜார்ஜுக்கு ஃபோன் அடிச்சு வச்சிருப்பாரு. அந்த ஃபோன் எடுத்துட்டு நம்ம பென்ஸ் சொல்றாரு. நம்ம ஜார்ஜ் சொன்னா, "பென்ஸு நான் சொல்றத மட்டும் கேளு. அனாவசியமா முட்டாள்தனமா எதுவும் முடிவெடுக்காதன்னா, இதுக்கு மேல நான் என்ன சொல்றேனோ அத நீ கேளு. நான் சொல்ற இடத்துக்கு நீ கிளம்பி வா." அப்படின்னு பென்ஸ் சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாரு. இங்க நம்ம ஜார்ஜ் நேரா கம்பத்துக்கு நம்ம பென்ஸ் சொன்ன இடத்துக்கு வந்தா, அதே சமயத்துல பென்னிக்கு ஃபோன் பண்ணி, "நான் சொல்ற மாரி நீ செய்யி" அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஒண்ணு குடுக்குறாரு.
நம்ம பென்னி பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் லலிதாவையும், அவங்களோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணி, "நான் சொல்ற மாரி எழுதி குடு, செய்யி" அப்படின்றாங்க. அதே சமயத்துல இங்க நம்ம பென்ஸ பார்க்க ஜார்ஜ் வந்தா, நம்ம ஜார்ஜ் சொல்றாரு, "என்ன பென்ஸு, நீ சொன்னத கேட்டு இங்க வந்தோனே, உனக்கு பயந்து நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி நெனச்சியா? நீ என்ட்ட ஒரு கதை சொன்ன இல்லையா? சென்னையில ஃபைட்டரா இருந்தேன். அங்க உன்னோட நண்பன் ஒருத்தன் உனக்கு உயிர குடுக்கறதுக்காக இறந்தான்னு. ஆனா கதையே வேற. நீ அவன கொன்னுட்டு, அவனோட ஒய்ஃபையும், அவனோட குழந்தையும் தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. என்ன எனக்கு தெரியாதுன்னு நெனச்சியா? லலிதா, அதே மாரி பவி உன்னோட பையனே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க நம்மளுக்கு அவங்களோட அம்மாவையும், தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து விசாரிக்கும்போது, கேஸையே மொத்தமா மாத்தியிருக்காய்ங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜார்ஜ் சொன்ன மாரி பவி வந்து நம்ம பென்ஸோட பையனே கிடையாது. அவரோட பொண்ணு மட்டும் தான் பென்ஸுக்கு பிறந்தது. அதனால நம்ம பவி பார்த்தீங்கன்னா, அவரோட தங்கச்சிக்கு செக்ஸ் டார்ச்சர் தொடர்ந்து குடுத்துட்டு இருந்ததுனாலயும், அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாததுனால, நம்ம பென்ஸே பிளான் பண்ணி அவரோட பையன் பவிய கொன்னுட்டு, இங்க நம்ம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் புதைச்சிட்டாரு. அதே சமயத்துல கார்ல இவர் இருந்தத அங்க காட்டுவாசி ஒருத்தனும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாய்ங்க. அதே மாரி இதுதான் உண்மைன்னு சொல்லி எழுதி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவரோட ஒய்ஃபையும், அவரோட பொண்ணையும் அடிச்சு இங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அத கேட்ட உடனே இங்க பென்ஸு ஜார்ஜ போட்டு அடிச்சோம்னா, "ஏய்! இங்க நான் வந்தது நீ எனக்கு போட்ட ஸ்கெட்ச் இல்ல. நான் உனக்கு போட்ட ஸ்கெட்ச்னா" மொத்த போலீஸ் டீமும் அங்க சுத்தி வளைச்சு, நம்ம பென்ஸ அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துர்றாங்க. நாங்க சொன்ன மாரியே எழுதி குடுக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம பென்ஸோட ஒய்ஃப் லலிதாட்டையும் பொண்ணுட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அதே மாரி இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நீயும் எழுதி குடுத்துட்டு, மரியாதையா உன் பொண்டாட்டி பிள்ளையவாவது காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நம்ம பென்ஸ கூட்டிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்னோம்னா, அவர் எதுவுமே சொல்ல முடியாம சொன்னதுக்கெல்லாம் அமைதியா பேசாம நிக்கிறாரு. அவர கஸ்டடியில வச்சு இன்னும் 1 வாரம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் போட்டுர்றாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, பென்னி மேலயுமே கேஸ் ஃபைல் ஆகுது. நம்மளுக்கு லேடீஸ கூட்டிட்டு வந்து அடிச்சு கொடூரமா டார்ச்சர் பண்ணாரு, செஞ்சாரு அப்படிங்கிற மாரி நம்ம பென்னி சொல்றாரு. "சார், என் பேர்ல இப்படி கேஸ் எதுக்கு சார் திரும்புனுச்சு, செஞ்சுச்சுன்னு" கேட்டா, "யோவ்! அதுக்காக அம்மாவையும் பிள்ளையும் லேடீஸ கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்ணா, உன் வேலையே போனாலும் போயிடும் பார்த்துக்கோ" அப்படின்னா, "சார், நீங்க சொன்னது தான் சார் நான் செஞ்சேனா?" "நான் சொன்னத தான் செஞ்ச. இருந்தாலும் இதெல்லாம் நடக்கணும்னா நடந்து தான்யா ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போனா, நம்ம சுதீஷ் சொல்றாரு, "சார், பென்ஸுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல சார். அவன், அடுத்து நாமன்னு சொல்லி நினைக்கிறேன் சார்னா, எனக்கும் தெரியுதுயா. ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லி புரியல" அப்படின்னு பென்னி புலம்புறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜார்ஜோட ரிட்டயர்மென்ட் ஃபங்ஷனு. ரிட்டயர்மென்ட் ஃபங்ஷன்ல நம்ம ஜார்ஜ் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு. "இத்தன வருஷ சர்வீஸ்ல என்னோட பொண்டாட்டி எல்லாருமே இறந்து போயிட்டாலும், எனக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கு. அப்படி இருந்தும் எதுக்கும் பயப்படாம நேர்ம, நேர்மன்னு நேர்மன்னு சொல்லிட்டு நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டேனா" இந்த பேச்செல்லாம் கேட்க முடியாம பென்னி அப்படியே கடுப்பாயி அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம ஜார்ஜ் பென்னிட்ட சொல்றாரு, "யோவ்! நான் சொல்றத கேளு. இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் அனுப்பிட்டு, சிசிடிவி கேமராவ ஆஃப் பண்ணிரு. நானு உள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5, 6 பேர அன்யூனிஃபார்ம்ல வர சொல்லியிருக்கேனா, சார், நீங்க ரிட்டயர் ஆயிட்டீங்க. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிருவீங்க. அடுத்து ஏதாவது பிரச்சனைனா ஏன் தல தான் உருளும்னா, யோவ்! எனக்கு அடுத்து இங்க இன்ஸ்பெக்டரா நீ தானே வரப்போற. அப்ப சில விஷயங்கள்லாம் செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் ஏதாவது வாய விட்டா செஞ்சானா, மொத்தமா நம்ம எல்லாருமே மாட்டுவோம். உன் வேலையே போயிடும். நானாவது ரிட்டயர் ஆயிட்டேன்னு" சொன்னோம்னா, நம்ம பென்னி யோசிச்சுட்டு வேற வழியே இல்லாம, சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்த எல்லாரையுமே வெளிய அனுப்புறாரு. அதே சமயம் நம்ம சுதீஷ் சொல்றாரு, "சார், எதுக்கு சார் இதெல்லாம்ன்னு" கேட்டா, "யோவ்! ஏன் என்னன்னு கேட்காம உடனே கிளம்பி போன்னு" சொல்லி நம்ம பென்னி அவரையே அனுப்பிறாரு. கரெக்ட்டா அவர் வெளிய கிளம்பும்போது பார்க்குறாரு, ஒரு 5, 6 பேர் மப்டியில வந்து இறங்குறத. அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம பென்னி இங்க நேரா பென்ஸ்ட்ட வராரு. "பென்ஸு, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்ட்ட சொல்றேன். தெரிஞ்சுக்கன்னா" நம்ம பவிய அன்னைக்கு கை எல்லாத்தையும் மோந்து பார்க்குறாரு பென்னி. கஞ்சா வாடை ஏதோ வருதான்னு சொல்லிட்டு, சட்டியோட நிக்க வச்சுட்டு, நம்ம ஜார்ஜ் சாரு பயங்கரமா அவர அந்த இடத்துலயே மிதிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. பதிலுக்கு கோவத்துல நம்ம பவி ஒரு வார்த்தைய ஏதோ ஒண்ணு சொல்ல, பக்கத்துல இருந்த ஹெல்மெட் எடுத்து ஒரே அடியா அடிச்சுட்டாரு. அடிச்சாலும் அவர் மயக்கத்துல இருந்த மாரி இருக்கே தவிர, உயிர் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கேயே ஜார்ஜ் யோசிக்காம அவரோட மூச்ச புடிச்சு அவர கொன்றுறாரு. செத்துப்போன நம்ம பவிய பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உள்ள தூக்கிட்டு போகும்போது தான், நைட்டு நம்மளுக்கு நேரா இங்க பென்ஸு அவரு ஜார்ஜ் சார பார்க்க வந்தது. ஜார்ஜ் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த டெட் பாடிய எங்கடா மறைக்கிறதுன்னு டக்குன்னு வெளிய போய் ஒவ்வொரு வண்டியா லாக் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா, அங்க நம்ம பென்ஸோட கார் தான் ஓப்பன் ஆகுது. டக்குன்னு அதனால எஸ்ஐ அந்த வண்டிக்குள்ள இருந்த சாக்கைய எடுத்து,
நம்ம பவியோட டெட் பாடியை உள்ள வச்சுட்டு அந்த டிக்கிக்குள்ளேயே வச்சிடுறாரு. இது தெரியாம தான் கேஷுவலா நம்ம ஜார்ஜ் வண்டி சாவியை குடியா அவன்ட்டன்னு சொல்லி சொல்லும்போது கரெக்டா நம்ம லலிதாட்ட மோகன்லால் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே எஸ்ஐ சொல்றாரு, சார் அந்த கார் டிக்கிக்குள்ள தான் சார் அந்த பையனோட பணம் இருக்குன்னு சொன்னோம்னா கேஷுவலா எதுவுமே தெரியாத மாதிரி அதுக்கப்புறம் தான் ஜார்ஜ் வா அப்படியே ஒரு ரைடு போவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கூட்டிட்டு போனது. அத சொல்லிட்டு அப்படியே இங்க, "இப்ப நீ உன் பையன்ட்டயே போய் சேரு பென்சு" அப்படின்னு சொன்னோம்னா, அவைங்க கழுத்த நெரிக்க போறாய்ங்க. டக்குனு அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு ரணகளமா மூஞ்சி முகரெல்லாம் உடைக்கிறாரு. அப்படியே நம்மளுக்கு புலிமுருகன்ல காட்டுற அதே மியூசிக்க போட்டு நம்ம பென்ஸ காட்டுனோம்னா, அத்தன பேரையும் அடிச்சு போட்டுட்டு, இங்க நம்ம பென்னிய மட்டும் அடிச்சு கார்ல தூக்கிட்டு நேரா கிளம்புறாரு. அவர் இங்கேருந்து இப்படி கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஊர் ஃபுல்லாக செக் போஸ்ட்டாக லாக் பண்ணிட்டு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜை ஃபுல்லாக விசாரிக்கிறாரு. நேராக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென்ஸோட வீட்டுக்கு அவரோட ஒய்ஃபையும் பொண்ணு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அட்டின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு, உன்னை அடிக்க வேண்டிய இடத்துல தொட வேண்டிய இடத்துல தொட்டா உன் புருஷன் வருவான் இல்லைன்னா கண்டிப்பாக வருவான்டா. ஆனால் அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேங்கிற போது கரெக்டாக பென்னி நம்பர்லேருந்து ஜார்ஜுக்கு ஃபோன் வருது. பென்னி, எங்கே இருக்க பென்னி அப்படின்னு சொன்னா, உனக்கு எங்க தொட்டா வலிக்குமோ அங்க இருக்கேன்டா நானுன்னு நம்ம பென்ஸ் பேசுறாரு. ஏய், மரியாதையா சொல்றேன், என் வீட்டுல இருந்து போயிருனா அங்க நம்ம ஜார்ஜோட வீட்டுல இருக்காரு. அந்த ஜார்ஜோட வீட்டுல அவரோட பொண்ணு மட்டும் நிக்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மரியாதையா சொல்றேன் விட்டுருன்னு சொன்னா, வாடா இங்க உனக்காதான்டா காத்திருக்கேன்னு பென்ஸ் சொன்னா, இவர் பதறி அடிச்சுட்டு நேரா அங்க வராரு. அங்க வந்து வீட்டுக்குள்ள ஃபுல்லா தேடி பார்க்குறாரு. கதறாரு, "மேரி எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்கன்னு?" சொல்லி கதறினோம்னா, அங்க வீட்டுக்குள்ள எங்கேயுமே மேரிய காணோம். வெளிய பார்த்தோம்னா, நம்ம பென்ஸோட கார் நிக்குது. பதறி போய் வேகமா கார ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, காருக்குள்ள இருக்கிறது நம்ம பென்னி ரத்த கலரியா நிக்கிறாரு. அங்க வர்ற நம்ம பென்ஸ் இவர அடின்னு அடிச்சா, "என் பொண்ணு எங்கடா? உனக்கு எனக்கு தான்டா பிரச்சனைன்னு" கேட்டா, நம்ம டிக்கில கைய வச்சுட்டு, "அவ்வளவுதான். என் பையன என்ன பண்ணியோ அதே கதி தான்டா உன் பொண்ணுக்குன்னா" அவரு அடின்னு அடிக்கும்போது பதறி போய் டிக்கிய ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்க டிக்கிலயும் அவர் பொண்ண காணோன்னோனே, மரியாதையா உண்மைய சொல்லு, என் பொண்ணு எங்கடான்னு கேட்டா, "கொன்னுட்டேன்டா. இதுக்கு மேல அவ இந்த உலகத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாதுடான்னு" சொல்லி அடிச்சு நம்மளுக்கு கேரி பேக்க போட்டு அப்படியே நம்ம ஜார்ஜ கொல்றாரு. அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க, ஜன்னல் வழியா நடக்கிற எல்லாத்தையுமே ஜார்ஜோட பொண்ணு மேரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே கதறி அழுகுறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்படியே காமிச்சோம்னா, சின்ன வயசுலயே எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நான் மலையில நாய்க்குட்டியோட நின்னுட்டு இருக்கும்போது எனக்கு கொடையா வந்தது எங்க பென்ஸ் தான். என்னையும் எங்க அம்மாவையும் 4 வயசுல அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்து இத்தனை வருஷம் தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. அவர் விருப்பம் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது மேரி. நான் அவர்கிட்ட உன்னைய கூட்டிட்டு போய் நிப்பாட்டுறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் ஓகேன்னு சொல்லி சொன்னோம்னா நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த கதைய நம்ம மேரி கிட்ட பேசிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. நம்ம மேரி தான் பாத்தீங்கன்னா இங்க பென்ஸோட பையன் பவிய லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த லவ் மேட்ரு ஜார்ஜுக்கு தெரிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பவிய தூக்கிட்டு வர சொல்லி அன்னைக்கு ஸ்டேஷன்லயே வச்சு அடின்னு அடிச்சுட்டு, "உன் தராதரம் என்ன? எங்க குடும்ப தராதரம் என்ன? உனக்கு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு கேட்குதான்னு" சொல்லிட்டு அவர டார்ச்சர் பண்ணி அடிக்கும்போது தான், உன் பொண்ணு தானே என்னைய லவ் பண்ணா. அவ்வளோ தைரியம் இருந்தா உன் பொண்ண போய் கேட்க வேண்டியதானேயான்னு" சொல்லி சொன்னா, கோவத்துல ஹெல்மெட்ட தூக்கி ஒரே அடி அடிச்சு, மூச்ச அடைச்சு நம்ம பவிய கொன்னே புடுறாரு. அது தெரிஞ்சதுனால தான் நம்ம மேரி அப்படியே அழுதுகிட்டேவும் அவங்க அப்பாவை கொல்றத பார்த்துட்டு பேசாம இருக்காங்க. நம்ம பவியோட டெட் பாடி இங்க வீட்டுக்கு வந்து சேருது. அப்படியே அந்த நாய் முதற்கொண்டு தாங்க முடியாம கதறி அழுகுது. அங்க நம்ம மேரியும் வராங்க. அங்க மேரியுமே வந்துட்டு கதறி அழுதுட்டு நம்ம பவியோட அம்மாவையே கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இப்ப நம்ம பென்ஸ காட்டுறாங்க. அதே மாரியே காட்டுக்குள்ள 2 பேரோட டெட் பாடிய வச்சுட்டு, அப்படியே கதறி தன்னோட பையன நெனச்சு அழுதுட்டு இருக்காரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு வருஷத்துல 30,000க்கு மேல ஆணவ கொலைகள் நடக்குது. ஆனா கம்ப்ளைண்ட் ஆறது பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 10ஓ என்னமோ தான். மீதி இது எல்லாத்தையும் பண செல்வாக்குனாலயும், ஜாதி செல்வாக்குனாலயும் கம்ப்ளைண்டே இல்லாம மறைச்சிடுறாங்கன்னு. இப்ப நம்ம பென்ஸ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கவங்க கேட்குறாங்க, "சார் உங்க பையன நீங்க தான் கொன்னீங்களான்னு?" கேட்டா, "என் பையன நான் கொல்லல. ஆனா என் பையன கொன்னவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுறாங்க. நண்பா, உண்மையிலே வேற லெவலான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோ கூட லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பா. பை பட்டோஸ்.